பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம். ஊடக சகோதரர்கள் சகோதரிகள் நீங்கள்லாம் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம். ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையுமே நம்மளை கேட்டுப்பார்கள். நம்ம சந்தோஷமாக இருந்தோம், எப்போ சந்தோஷமாக இருந்தோன்னு உருவானான்னு யாருக்கு தெரியும்? உன்னை நான் எதிர்பார்த்து வளர்த்தேன். எதிர்பார்த்து இருக்கா வளர்க்குற? எதுக்கு எதிர்பார்த்து வளர்க்குற? யார் ஒன்று ஏய் பெத்துட்ட வளர்த்த எதிர்பார்த்து வளர்த்துன்னு சொல்லப்படாது. 10 மாதம் அதையும் கூட நகைச்சுவைப்படுத்திருப்போம். என்ன 10 மாதம் உள்ளுக்குள்ள ஒரே இருட்டு, ஒரு ஃபேன் இல்லை, ஒரு லைட் இல்லை, பரண்டு படுக்க பெஞ்சு இல்லை, பேச்சு துடைக்க ஆள் இல்லை, அதை கூட நகைச்சுவை பண்ணியிருப்போம். அதே போல இந்த உலகத்தில் எதிர்பார்த்து எது கிடையாது. அவன் நம்ம கண்ணு முன்னால குழந்தைங்க ஸ்டடி ஆயிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த பூமியில நம்ம 50 60 வயசுலையோ 70 வயசுலையோ 80 வயசுலையோ கண் மூடுகிற பொழுது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள், திறனாக அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அமைதி படைக்கிறது. அமைதி அடைஞ்சா சொர்க்கத்துக்கு போகுது. ஐயையோ என்னடா முந்தா நாள் போனா எங்கே இருக்கான்னு தெரியலையே, ஐயையோ அந்த பொண்ணு நான் இல்லைன்னா அப்படின்னா வாய் கோணிக்கு நரகம் தான். எவ்வளவு சொத்து இருந்தாலும் அந்த வகையில் உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே துயரத்தில் தான் இருக்காங்க. நிறைய பேர் பார்க்குறவங்க எல்லா தொழிலும் நாங்கள் கம்பேர் ஏழை அப்படி நம்ம சரியான ஆளியா சூப்பரியா அப்படிங்கிறது நிறையா 95% உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி, பணம் படைத்து இருந்தாலும் சரி, அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தவிச்சு தப்பி வெளியில் சொல்லாமல் அது என்னை பார்த்தவுடன் சொல்கிறாங்க. ஸோ இந்த கதை நிச்சயமாக உணர்த்தாது, உணர வைக்கக்கூடிய வகையில் இந்த கதையை நான் தான் டைரக்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தேன். தம்பி சுரேஷ் காமிச்சு ஆசை இருக்கு மேலே போர் தம்பி சுரேஷ் பார்த்துச்சு, அடே இனிமே புகழ வாங்க ஃபர்ஸ்ட் ஷாட் 2 பேரும் கம்பைன் டைரக்டர் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். தம்பி ஒத்துக்க மாட்டேன்ட்டான், உமா ஒத்துக்க மாட்டேன்ட்டான். அப்பா நான் உங்களுக்கு அசோசியேட்டாக பண்ணி கொடுக்குறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டே என்னடா நான் த்ரூட்டாக நடிக்கிறேன்டா, நான் ஆக்சிடென்ட் கிச்சுனா மூஞ்சி கோடிடும்டா, கொஞ்சம் நான் ஓய்வு எடுக்கிற அப்படியே 2 பேரும் நான் த்ரூட்டாக நடிக்க போகிறேன், தம்பி அண்ணன் நடிக்க போது உனக்கு என்னடா பிரச்சனை? இல்லைப்பா டைவெர்ட் ஆகக்கூடாது அப்படின்ற பொழுது அப்போ சுப்பிரமணியபுரம் என்ற ஒரு படத்தினுடைய விஷயம். சுப்பிரமணியபுரம் என்ற படத்திலே தம்பி நீ என்னுடைய மகன்றதுக்காக யாரும் பார்க்க மாட்டாங்க, உன்னிட தனித்தன்மை என்ன இருக்கு, அவன் தனித்தன்மை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவன் மீது ஒரு ஒரு மரியாதை வரும். ஸோ அந்த வகையில் சுப்பிரமணியபுரம் என்ற படம் அந்த படத்தில் அவர் தானாப்பா டைரக்டரு, அப்போ ஹீரோ ஒத்துட்டாங்க. அப்போ தனித்தன்மை பொறுப்புணுவதற்கான ஒரு விஷயம் இதையெல்லாம் தம்பி சுரேஷ் காமாட்சி உள்வாங்கி அண்ணன் அழகா பண்ணுது தம்பி, நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறேன் தம்பி ஒரே நிமிஷத்தில் பேசி ஒர்க் அவுட் பண்ணி என்னை இயக்குநராக கொண்டு வந்திருக்காப்புல. அப்போ எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை ஆளுமை செய்யக்கூடிய எனது அப்பாவோ இருந்திருந்தால் நான் சொல்வதை கூட என் பையன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, எங்கள் அப்பா சொன்னால் கேட்பாங்க. அதே போல் ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து அவனை இயக்குனர் ஆக்கியிருக்காங்கப்பா. ஆமாம், எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா ஜெகநாதன் பிள்ளை இருந்திருந்தாருன்னு எதை செய்திருப்பாரோ அதை செய்திருங்கப்பா. வாட் எவர் இட் இஸ், உன் வாழ்க்கையில் நாங்கள் 2 தடவை கடந்திருப்போம். எவ்வளோ உயரத்துக்கு பாருங்க இன்னொரு வயல் சென்றாலும் உனக்கு கடமைப்பட்டவனே சொல்லிட்டான். நான் சொல்லாமல் இருந்தது தான் சங்கட்டம், ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த எல்லா தம்பிமார்களும் இந்த படத்தில் நடித்த அத்தனையும் நிறைய நிகழ்வுகள் இருக்குது, அதில் நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். ஆமாம், மீண்டும் நான் சொன்னால் செயற்கையாக இருக்கும். இந்த படம் நிறைவாக வந்திருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, மகிழ்ச்சி. அப்புறம் என்னையும் ஒரு நாயகனாக ஒத்துக்கிட்டு இந்த பாடல்களுக்கு நடிப்பதற்கு ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணுங்களாம் இவருக்கா ஐயோ இல்லை சினிமா அப்படி இல்லை, இப்போ அதில் அனுபவம் தான். அந்த அனுபவங்கள் உள்வாங்கிக்கிறது பெர்ஃபார்ம். என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கா? நான் எப்படி ஒரு அரவிந்த் சாமி சாருக்கு எனக்கு என்ன பெரிய ஒரு 45 வயசா வித்தியாசம், என் மீது உண்ட நம்பிக்கை அவருக்கு தந்தையாக நடித்தேன். அதை போல எனக்கு அற்புதமான சகோதரி சொன்னாங்க பிரஸ்ல, ராஜா இங்கே கிளிகள் எங்கே, ராஜா இங்கே கிளிகள் இங்கே, இன்னும் 2 கிளி இருக்குது, அந்த 2 கிளி அந்த கிளிக்கு ரெக்க முளைச்சு கொஞ்சம் பறந்தாங்க தெரியுது. ஸோ எல்லாம் இறைவனுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் 9 மணி வரைக்கும் இருக்கிறீங்க. ஐயா நெல்லை சுந்தரராஜன் சார் ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி.